இன்று ஜூலை 9ஆம் திகதி மீண்டும் மீண்டும் பேசப்படும் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் மிக்க நாள். இந்த ஜூலை 9ஆம் திகதி இலங்கையில் வரலாற்று முக்கியத்துவம் மிக்க மக்கள் எழுச்சியை குறிக்கும் நாள். இந்த நாட்டில் 2/3 பெரும்பான்மை அதிகாரத்தை கொண்டிருந்த ஒரு அரசாங்கத்தின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பதவி விலக நேர்ந்த அந்த மக்கள் எழுச்சி 3 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் இடம்பெற்றது. 2022ஆம் ஆண்டு மக்கள் எழுச்சிக்கு பொருளாதார நெருக்கடியே முதன்மையான காரணமாகும். அந்த பொருளாதார நெருக்கடிக்கு முக்கிய காரணம் நாட்டின் கடன் நெருக்கடியாகும். சுதந்திரத்துக்கு பிறகு ஒவ்வொரு அரசாங்கமும் நாட்டின் சென்மதி நிலுவையை ஈடுகட்ட கடன் வாங்கியது. இது 1977ஆம் ஆண்டு JR ஜெயவர்தன திறந்த பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்திய பிறகு அதுவரை இருந்த சென்மதி நிலுவை மேலும் அதிகரிக்க வழிவகுத்தது. அதனால் கடன் வாங்குவது மேலும் மேலும் அதிகரித்தது. அன்றிலிருந்து கடந்த செப்டம்பர் வரை ஒவ்வொரு அரசாங்கமும் உற்பத்தி பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு பதிலாக இறக்குமதியை நம்பி எல்லாவற்றையும் இறக்குமதி செய்து வந்தன. கடந்த 20 ஆண்டுகளில் வெளிநாட்டு கடன்கள் பெறப்பட்டு நாட்டில் செயற்திறனற்ற அபிவிருத்தி திட்டங்களில் பயன்படுத்தப்பட்டன. கடன் பெற்று அவற்றை செயற்திறனற்ற அபிவிருத்தி திட்டங்களில் பயன்படுத்தியது மாத்திரமின்றி அதிலிருந்து கமிஷன்களையும் பெற்றதுடன் அந்த பணத்தையும் மோசடி செய்தனர். அவை அனைத்தினதும் விளைவாகவும் கோவிட் தொற்று காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை குறைதல், வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்புவது குறைதல் மற்றும் ஆடைகள் உள்ளிட்ட ஏற்றுமதிகள் குறைந்ததால் 2022ஆம் ஆண்டாகும் போது அந்நிய செலாவணி கையிருப்பு நெருக்கடியை இந்நாடு எதிர்கொண்டது. இதன் விளைவாக நாட்டின் வெளிநாட்டு கடன்களை செலுத்த முடியாமல் போனதுடன் சர்வதேச நிதி மதிப்பீட்டு நிறுவனங்கள் இந்த நாட்டை வங்குரோத்தான நாடாக அறிவித்தன. இதன் விளைவாக எரிபொருள், எரிவாயு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் இறக்குமதி தடைப்பட்டன. பலவீனமான நிர்வாகத்தின் காரணமாக நாட்டின் தொழிலாளர்கள் பல நாட்கள் எரிபொருட்களுக்காக வரிசையில் நிற்க வேண்டியிருந்ததுடன் மக்கள் எரிபொருள் வரிசையில் நின்று மரணிக்கும் நிலைக்கு நாட்டின் நிலைமை மாறியது. ஒரு நாளைக்கு சுமார் 14 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதுடன் பணவீக்கம் அதிகரித்ததால் நாட்டில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் வியக்கத்தகு அளவில் அதிகரித்தது. மக்கள் போதுமான உணவை பெறாமல் தவித்தனர். பிள்ளைகளின் கல்வி மற்றும் ஊட்டச்சத்து போன்ற பல பிரச்சனைகள் எழுந்தன. இவ்வாறு மக்கள் துன்பப்படும் போது ஆட்சியாளர்கள் செல்வ செழிப்பில் வாழ்ந்தனர். உரக்கப்பல்களின் மூலம் திருடிய, நாட்டிற்கு கொண்டு வரப்படும் மருந்துகள் மூலம் திருடிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக மக்கள் கிளர்ந்தெழுந்தனர். 7 தசாப்தங்களாக தீர்க்கப்படாமல் இருந்த பொருளாதார, அரசியல் மற்றும் சமூக பிரச்சனைகள் வெடித்த ஒரு சந்தர்ப்பமாக 2022ஆம் ஆண்டு அமைகிறது. 2022ஆம் ஆண்டு அந்த கேள்விகளுக்கான பதில்களை தேடியே மக்கள் காலி முகத்திடலுக்கு வந்தனர். அந்த கோஷங்கள் கோட்டா கோ ஹோம் என்பது மாத்திரமல்ல, அரசாங்கத்திற்கும் வெளியேறு என்ற செய்தியும் அதில் இருந்தது. திருட்டை எதிர்க்கிறோம் என்று செய்தியும் இருந்தது. திருடப்பட்ட பணத்தை திருப்பி தர வேண்டும் என்ற செய்தியும் இருந்தது. சட்டம் அனைவருக்கும் நியாயமாக இருக்க வேண்டும் என்ற செய்தியும் இருந்தது. இன பாகுபாடு இல்லாமல் நாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற செய்தியும் இருந்தது. சிஸ்டம் சேஞ்ச் வேண்டும் என்ற செய்தியும் இருந்தது. 2022ஆம் ஆண்டு ஜூலை 9ஆம் தேதி கோ ஹோம் கோட்டா மக்கள் எழுச்சி வெற்றி பெற்றது. மீதமுள்ள கோஷங்களில் வெற்றி பெற ஒரு மக்கள் இயக்கத்திற்கான தேவை இருந்தது. இவ்வாறானதொரு மக்கள் இயக்கம்தான் 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் இந்நாட்டின் 9வது நிறைவேற்று ஜனாதிபதியை தேர்ந்தெடுத்தது. முதல் நாளில் இருந்தே ஊழல், மோசடியின்றி அனைவருக்கும் நியாயமான சட்டம் செயல்படுகிறது. வரலாற்றில் முதல் முறையாக பொதுமக்களும் ஆட்சியாளர்களும் நாட்டிற்காக தியாகங்களை செய்கின்றனர். திருடப்பட்ட செல்வத்தை மீட்பதற்காக பாராளுமன்றத்தால் சட்டங்கள் வகுக்கப்பட்டு நிறைவேற்றப்படுகின்றன. வடக்கு, தெற்கு, கிழக்கு என அனைவரும் ஒன்றிணைந்து இலங்கை நாட்டை கட்டியெழுப்புகின்றனர். 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி திரண்டிருந்த அனைத்து இலங்கையர்களின் நம்பிக்கையும் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது என்பதற்கான செய்தி இதுவாகும்.